நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கா? நல்லா திருப்தியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அது இல்லாமல் உங்களை இதை செய்ய கொடுத்தது நான் என்னுடைய காரணமே எங்கள் ஃபேமிலிக்கே ஃபேவரட் கடை இந்த கடை தான். அதனால தான் நாங்கள் வரோம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஜுவல் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி இவர்கிட்ட வந்து ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேண்டுமோ அந்த அண்ணா அது மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாருமே நகையை வாங்கவோ இல்ல பழைய நகையை மாத்தவோ பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்புகளுக்கு தான் போவோம். அங்க நம்ம நகையோட எடை குறையுமோ சேதாரம் அதிகமாகுமோன்னு மனசுல ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை சுத்தமா எந்தவித ஏமாற்றமும் இல்லாம நம்ம ஆசைப்பட்ட டிசைன்ல மிக துல்லியமா செஞ்சு தர ஒரு நகை ஆச்சாரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான இடம் தான் நம்ம ஆர்சி கோல்ட் ஸ்மித். ராஜ்குமார் ஆச்சாரி ஐயா அவரோட கடை. பல வருஷங்களா மக்களோட நம்பிக்கையை காப்பாத்திட்டு வந்த இவரு இப்போ ஒரு புது இடத்துக்கு கடையை இதுல அவர் என்னென்ன நகை வேலை செய்யறாருன்னு மக்களாகிய உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு சொல்ல வராரு. வணக்கம் சார், வாங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கடை வந்து திருவியானார் பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்க ராஜேஷ் ஜுவல்லர்ஸ்னு ஒரு நகை கடை இருக்குது. அதுவும் பக்கத்தில் எங்கள் கடை ஆச்சாரி கடை. என் கடை 40 வருஷமாக அந்த கடை இருந்திருக்கு. இப்போதுக்கு இந்த இடத்துல இந்த கடையை மாற்றிருக்கோம். அது உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த யூடியூப்பில் நாங்கள் போடுறோம். இங்கே வந்து வெள்ளி நகைகள், தங்க நகைகள், நவரத்தின மோதிரம், தாலிகள் எல்லா நகையும் செய்து தரப்படும். நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ஒரு கைராசியாகவும் செய்து தரணும் தெரிவித்து கொள்கிறோம். இந்த கடை அட்ரஸ் வந்து நம்பர் 14 ஜோதி பிளாட்டு, பிரகாசம் தெருவு, செம்பியம், சென்னை 6,11,000. நீங்கள் எதனால் சார் இந்த தொழிலுக்கு வந்தீங்க? எதனாலன்னா எங்கள் தொழில் விஸ்வகர்மா பாரம்பரிய தொழில் தான். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான் எல்லாருமே பாரம்பரிய அந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தொழில் 10 வயசுலேருந்து நான் பட்டறைக்கு போயிட்டேன். அப்போவே இப்போ 46 வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். சார், இந்த வேலை செய்யும்போது உங்களுக்கு அதிக சந்தோஷம் தர்றது என்ன சார்? இப்போது எந்த வேலை நம்ம செஞ்சாலும் ஏதோ ஒரு ஊக்கம் இருக்கும் நம்ம. ஆமாம். இதனால அந்த வேலையை நம்ம வந்து ஒரு காசு பணத்தை தாண்டி ஒரு பேஷனோட செய்யணும். ஆமாம். இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கு காரணம் என்ன சார்? அதாவது எங்கள் தொழில் வந்து ஐந்தொழில். ஐந்தொழிலில் வந்து 5 பிரிவு இருக்குது. நாங்கள் வந்து நகை தொழில். நாங்கள் ஆச்சாரின்றப்போ ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. நாங்கள் இல்லாமல் எதுவுமே அதாவது ஒரு தாலி செய்கிறதுலேருந்து, ஒரு காது குத்துறதுலேருந்து, சிற்பம் செய்கிறது, அது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இந்த ஆச்சாரிங்க தான் கடவுள் அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு. நகை செய்கிறதுலேருந்து, தாலி செய்கிறதுலேருந்து, காது குத்துலேருந்து, ஒரு வீட்டுக்கு நல்லது பண்ணால் எங்கள் மூலியமாக தான் அது நல்லது பண்ணுற மாதிரி. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் தேடி வந்து ஒரு பொருள் செய்ய கொடுக்குறப்ப அவங்க வந்து மதித்து மரியாதையாக கொடுக்குறப்போ ஒரு காசோட பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. நகை ஆசாரி தொழிலை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார்? மக்களுங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்றால், நகை தொழில் ஆச்சாரிக்கிட்ட தான் தாலியே பண்ணணும். அதுதான் வந்து ஆதி காலத்துலேருந்து அதான் முறையாக இருந்தது. ஆச்சாரி தான் தாலி செஞ்சு ஆச்சாரி தான் கொடுக்கணும் கஸ்டமருக்கு. இப்போ யாரோ செய்கிறாங்க, யாரோ கொடுக்குறாங்க. அது முக்கியமாக நம்ம கலாச்சாரம் அதை விட்டு கொடுக்கக்கூடாது. ஆச்சாரத்தை தாலி செஞ்சு ஆச்சாரத்தை தான் வாங்கணும். மித்தவங்க எல்லாருமே காசு இருக்கவங்க எல்லாருமே தொழில் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஆச்சாரிகிட்ட அதை வாங்கினாதான் எல்லாமே ஒரு நல்லா இருக்குன்றது எங்களோட. நீங்கள் வந்து எந்தெந்த வகையான நகைகள்லாம் செய்கிறீங்க சார்? நாங்கள் வந்து பிளாட்டினம், வைரம், தங்கம், வெள்ளி, நவரத்தின மோதிரம் எல்லா நகையும் சொல்லுவோம் சார். அவங்க என்ன டிசைன் சொல்கிறாங்களோ எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்தோம். நகை எந்த நகை எப்படி உடஞ்சிருந்தாலும் மாத்திரை லெவலில் இருந்தால் கூட அது எங்களால் பற்ற வச்சு பழுது பார்த்து ரெடி பண்ண முடியும். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், மிஸ் ஆகாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நம்ம வீடியோ எடுக்க வரோன்னு சொன்னதும் ராஜ்குமார் ஐயா அவரோட கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரே டைமில் வரவழைச்சு கையில் அவங்களோட நகைகளை கொடுத்தாரு. கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸை நீங்களே கேளுங்க. இதான் நமக்கு தேவை. கடவுளை நல்லபடியாக வந்துச்சு, வைங்க. கடவுளே வந்துட்டார். இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்னோட வாழ்த்துக்கள், கல்யாணம் நல்லபடியாக முடியணும். சரி, வச்சுங்க. நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கா? நல்லா திருப்தியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அது இல்லாமல் உங்களை இதை செய்ய கொடுத்தது நான் என்னுடைய காரணமே உங்களை ஒரு 40 வருஷமாக தெரியும். எல்லோரும் நல்லா செய்கிறாங்க, நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் செய்ய கொடுத்துருக்கோம். உங்கள் கைராசி எல்லா மக்களும், எல்லா இளைய தலைமுறைக்கு அத்தனை பேருக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து சிறப்பாக இருக்கணும், வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும். ஏன்னா உங்கள் கைராசி பொருட்கள் தான். ரொம்ப சந்தோஷம். கம்மல் வாங்க வந்தேன். அப்படியா? பூ புனித நீராடி உள்ள வச்சுருக்கேன். உங்கள் கடை எனக்கு ராசியான கடை. எப்பயுமே உங்கள் கடைக்கு தான் நான் வருவேன். 40 வருஷமாக உங்களுக்கு பழக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தேடி வந்ததுக்கு.
நல்லா செஞ்சுருக்கம்மா. நீங்கள் மேற்கொண்டு எல்லா நகைலாம் உங்களுக்கு சேரணும். எனக்கு எப்போதும் ஒரு செஞ்சு கொடுக்கறது ஒரு மகிழ்ச்சி. காசு சம்பாதிது அப்பாற்பட்டது. இருந்தாலும் நீங்கள் தேடி வர்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கைராசி நல்ல ராசி. நான் ஏன் உங்ககிட்ட இத்தனை வருஷம் வரதுனால எனக்கு ஃபேவரட்டான கடைனா எங்கள் ஃபேமிலிக்கே ஃபேவரட் கடை இந்த கடை தான். அதனால தான் நாங்கள் வரோம். ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி. இந்தாங்கம்மா, நல்லா இருக்கா மாடலு? சூப்பராக இருக்குண்ணா, மாடல் நல்லா இருக்கு. நான் தான் செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்கும், அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகேண்ணா, உங்ககிட்ட வாங்கினா நகை ராசியாக இருக்குது, நிறைய சேர்ந்துட்டே இருக்குது. ஆல்ரெடி ஒரு செயின் மாற்றினேன்னா பாருங்க, எனக்கு கோல்டே வருது வீட்டுக்கு. இன்னும் நிறைய தங்கலாக சேரணும். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறையா பேர் எங்கெங்கேருந்தோ வர்றாங்க. அவங்களாம் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, பரவாயில்ல, அவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ கடை இருக்குது இருந்து கூட வாங்க செய்ய வர்றாங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான், அது உங்களோட முகத்தில் இருக்கிற புன்னகை தான் காரணம். அதற்கு சிரிச்ச முகமாக இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக சொல்கிறீங்க. உங்களுடைய முகராசி தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த கடை இன்னும் பெரிய கடையாக வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. சரிம்மா, சந்தோஷமா. அப்போ இல்லாமல் காது குத்துறது, இந்த வீட்டு ஃபங்க்ஷனும் போய் பண்ணுறேன். இப்போ உங்கள் குழந்தை காது குத்துன்னு வச்சுங்களேன். இப்போ கல்யாணம் மண்டபம் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து காது குத்தி சிறப்பாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வீடு ஃபங்க்ஷன் மாதிரி எது பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா, நன்றிண்ணா. எனக்கு ஜுவல் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி இவர்கிட்ட வந்து ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேண்டுமோ அந்த அண்ணா அது மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. அம்மா வாங்கிங்கம்மா. இந்த தம்பி வந்து ரொம்ப நாளாக தெரியும்பா, எங்களுக்கு பிள்ளை மாதிரி. இவர் எதிர்க்க வச்சுருந்தார், அப்பத்துலேருந்தே பழக்கம் எங்களுக்கு. எங்கள் பிள்ளையும் இங்கே தான் செய்வார், எங்கள் மருமகளும் இங்கே தான் செய்கிறது. காது குத்தல் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அவங்க அப்பா சேர்ந்து பண்ணிக்கிறாரு. அதனால் எங்களுக்கு ரொம்ப ராசியான கடை இது. எல்லாரும் வந்து வாங்கினீங்கன்னா ஏதோ உங்களுக்கும் நல்லது. நான் இந்த கடைக்கும் ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் இவரை முன்னுக்கு வர வைக்கணும். நீங்கள் அதான் என்னுடைய விருப்பம். அதனால் நீங்கள் மனசை வைங்க, இந்த கடைக்கு வாங்க. நல்ல பேரோடு அவர் நடந்துப்பார். எந்த அளவில் இருந்தாலும் வந்து கொடுக்கலாம் அவர் கையில் நம்பி. நகை சைனுக்கு தாலி பண்ணுறது எல்லாமே செய்யலாம் அவராண்ட. ரொம்ப நாள் பழக்கம் இவர், அதனால் சொல்கிறேன். நீங்கள் எங்கேருந்துமா வரீங்க? நாங்கள் இதோ 3வது வீடு, திருவிக்கா நகர் 19வது தெரு. இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த கடை எங்கே இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகும். இது மூலயமா திருவிக நகர், கொளத்தூர், பெரம்பூர் இந்த சைட்லேருந்து பல கஸ்டமர் வரணும்னு நான் வாழ்த்துறேன் சார். நன்றி. நீங்களும் இந்த வீடியோ எனக்கு எடுத்து சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நீங்கள் எடுத்து கொடுத்தது. இது எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ராஜ்குமார் ஐயா பல வருஷமாக எங்களுக்கு நிறைய நகை சரி பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட உழைப்பும் நாணயமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அவர் புது இடத்துக்கு கடையை மாற்றிருக்காருன்ற விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறோம். நீங்களும் தேவைப்பட்டால் நேரில் போய் பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.